இன்னைக்கு நம்ம அமெரிக்க இந்திய உறவுகள் பத்தின ஒரு மிக முக்கியமான அறிக்கையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எங்கேயோ நடக்கிற ஒரு உலகளாவிய அரசியல் நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி நேரடியா பாதிக்குது அப்படிங்கிற எந்தவித சார்பும் இல்லாம தரவுகளை மட்டுமே அடிப்படையா வச்சு நம்ம புரிஞ்சுக்க போறோம். நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. கடல்ல நடக்கிற ஒரு துயர சம்பவத்துக்கும் நம்ம இந்தியாவோட விவசாய எதிர்காலத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா தொலைதூரத்தில் நடக்கிற ஒரு கடல்சார் நெருக்கடி நம்ம உள்நாட்டு பொருளாதாரத்தோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோ நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுவது. பகுதி 1, ஹார்மோஸ் பாதையின் நெருக்கடி. இப்ப நடக்கிற இந்த புவிசார் அரசியல் பதற்றங்கள் மனிதர்களோட உயிருக்கு எந்த அளவுக்கு ஒரு உடனடி ஆபத்தை ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். 15 லட்சம் இது வெறும் நம்பர் இல்ல. நடுக்கடல்ல இப்ப பல்வேறு நாடுகளோட கப்பல்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம இந்திய மாலுமிகளோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை தான் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய கடற்படை பணியாளர்கள் இப்ப ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க. தரவுகளை கவனிச்சீங்கன்னா நிலைமையோட தீவிரம் உங்களுக்கே புரியும். அந்த 15 லட்சம் இந்திய மாலுமிகள்ல சுமார் 80% பேர் உலகத்திலே ரொம்ப ஆபத்தான ஹார்மோஸ் கடல் வழியில தான் இப்போ சிக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப துரதிருஷ்டவசமா அங்க நடந்த தாக்குதல்கள்ல 3 இந்திய மாலுமிகள் ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கறத இந்த ஆய்வு ரொம்ப வேதனையோட பதிவு செஞ்சிருக்கு. அங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஒரு நேரடி சாட்சியமே போதும். அங்க நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நேரடி சாட்சியமே போதும். நான் செலஸ்டியல் சிஎஸ்எல் கப்பலோட கேப்டன் பேசுறேன். 2 நாளா இங்க உடல் அழுகிட்டு இருக்கு. ஆனா இந்திய தூதரத்துல இருந்து என் நிறுவனத்துல இருந்தோ எங்களுக்கு எந்தவித பாசிட்டிவான பதிலும் வரல. நம்ம நாட்டு மக்களை மீட்கிறதுல தூதரகமோ கார்பரேட் நிறுவனங்களும் போதிய நடவடிக்கை எடுக்கலையே அப்படிங்கிற மூல அறிக்கையோட ஆழ்ந்த கவலையை தான் இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துது. பகுதி 2, புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிற இந்த துயரம் எப்படி சர்வதேச ராஜதந்திரம், G7 மாநாடு மாதிரியான மிகப்பெரிய அரசியல் ஆட்டங்களை சிக்கி சின்னாபின்னமாகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ உலக நாடுகளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கவனிங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்திய கப்பல்கள் மேல நடந்த இந்த தாக்குதலுக்கு நேட்டோ நாடுகளும் ஜப்பானும் அவங்க இரங்கலையும் கடும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவோட நிலைப்பாடே வேறையா இருக்கு. ஈரானிய எண்ணெயை தடுக்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறதோட மீறினா கடுமையான தாக்குதல்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுக்குறாங்கன்னு அறிக்கையை நமக்கு ஒப்பிட்டு காட்டுது. உலக பொருளாதாரம் எப்படி 2ஆ பிளவுபட்டு நிக்குதுன்னு இது உங்களுக்கு தெளிவா காட்டும். ஒரு பக்கம் பிரிக்ஸ் நாடுகள், சீனா, ரஷ்யா இவங்க எல்லாம் மாற்று பொருளாதாரம், புதிய நாணய முறைகள், புதிய வர்த்தக வழிகள்னு தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியா மற்றும் அமெரிக்காவோட கொள்கை அழுத்தங்களுக்கு ரொம்பவே மௌனமா சம்மதம் தெரிவிச்சுட்டு வர்றதா இந்த அறிக்கையில ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது. பகுதி 3, எண்ணெய் தடைகள் மற்றும் வர்த்தகம். இப்போ இந்தியா மேல எப்படிப்பட்ட பொருளாதார அழுத்தங்கள் திணிக்கப்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கலாம். இந்த அமெரிக்கா இந்தியா பொருளாதார போராட்டத்தோட மைய புள்ளியே இந்த மும்முனை அச்சுறுத்தல் தான். அதாவது அரிய பூமி பொருட்கள் எனப்படும் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், கச்சா எண்ணெய், அப்புறம் அமெரிக்க டாலர். இந்த 3 விஷயங்கள் தான் மொத்த உலக பொருளாதார வர்த்தகத்தையே ஆட்டி படைக்கும் சக்திகள்னு அறிக்கை நமக்கு கரெக்டா சுட்டி காட்டுது. இதுல நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அங்க 13 நாடுகளை சேர்ந்த சுமார் 93 கப்பல்கள் இருந்திருக்கு. ஆனாலும் இந்திய கப்பல்கள் மட்டுமே ஏன் குறிவைக்கப்படணும்? சீனா எந்த தடையுமும் இல்லாம ஈரானோட தொடர்ந்து வர்த்தகம் செஞ்சுட்டு வர்றப்போ ஈரானிய எண்ணெயை கொண்டு போறதா சொல்லி நம்ம கப்பல்கள் மட்டும் குறிவைக்கப்படுறது ஏன் அப்படிங்கிற கேள்வி உண்மையிலேயே ரொம்ப கவலை அளிக்குது. அதாவது இந்தியா இப்போ ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிருக்குன்னு நமக்கு தரவுகள் சொல்லுது. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினா அமெரிக்கா தரப்புல இருந்து எந்த சலுகையும் கிடைக்காது. அதே சமயம் ஈரான் கிட்ட இருந்து எண்ணெயை கொண்டு போனா நேரடி தாக்குதல்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. இதுதான் அமெரிக்காவோட அல்டிமேட்டர், அதாவது இது இறுதி எச்சரிக்கைன்னு இந்த அறிக்கையை நமக்கு தெளிவா சொல்லுது. பகுதி 4, உள்நாட்டு பொருளாதார அச்சுறுத்தல். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த சர்வதேச அரசியல் நம்ம உள்நாட்டு பொருளாதாரத்தோடவும் உங்க அன்றாட வாழ்க்கையோடவும் எப்படி நேரடியா சம்பந்தப்பட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும், இந்திய மக்கள் தொகையில சுமார் 60% பேர் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்காங்க. வரப்போற இந்த சர்வதேச வர்த்தக பேச்சுவார்த்தைகள்ல ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய ஒரு துறையா நம்ம விவசாயம் தான் இருக்கு அப்படிங்கறத இது ரொம்பவே தெளிவா உணர்த்துது. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், செப்டம்பர் மாசத்துக்குள்ள 31 விவசாய பொருட்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் வரப்போகுதுன்னு அறிக்கை சொல்லுது. ஒருவேளை இந்த ஒப்பந்தம் மட்டும் அமலுக்கு வந்தா நம்ம இந்திய விவசாய சந்தைய அமெரிக்க தயாரிப்புகள் முழுமையா ஆக்கிரமிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் இதுல முன்வைக்கப்படுது. உலக வங்கி அப்புறம் சர்வதேச நாணயம் நிதியத்தோட தரவுகள் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயத்த காட்டுது. ஜவுளி, தோல், ரத்னங்கள் மற்றும் நகைகள், சுரங்கம், தொழில்நுட்பம், சேவைத்துறைன்னு இந்த 6 முக்கிய உள்நாட்டு தொழில்கள்ல மட்டுமே ஏற்கனவே 2,25,00,000 வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு அபாய சங்கு தான்.
தற்போதைய வர்த்தக பாதையில இதே மாதிரியே தொடர்ந்தா அமைப்பு சாரா துறைகள்ல வேலை செய்கிற சுமார் 10 கோடி மக்கள் உடனடியா வேலை இழக்கும் அபாயத்துல இருக்காங்கன்னு இந்த ஆய்வு நமக்கு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி கிடைச்சிருக்கு. இது நம்மளை சுத்தி இருக்க பலரோட வாழ்வாதாரத்தை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பகுதி 5 மௌனத்தின் விலை. கடைசியா இந்த ஒட்டுமொத்த சூழல்ல இந்திய அரசாங்கத்தோட தற்போதைய ராஜதந்திர நிலைப்பாட்டை இந்த அறிக்கை எப்படி விமர்சிக்குது அப்படிங்கறத சுருக்கமா பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விவாதத்தோட முக்கிய கவலைகளை 3 பாயிண்ட்ஸ்ல சொல்லிடலாம். ஒண்ணு, 3 இந்திய மாலுமிகளோட மரணம் குறிச்சு அரசாங்கம் காட்டும் மௌனம். 2வது, G7 மாநாட்டுல அமெரிக்க அதிபர் கிட்ட சில முக்கியமான விஷயங்களை விட்டு கொடுத்ததா சொல்லப்படுற குற்றச்சாட்டு. 3வது, இந்தியா ஒட்டுமொத்தமா அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்து நிக்க போற ஆபத்து. சுருக்கமா சொல்லணும்னா அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு அடிப்பணிஞ்சுதான் அரசாங்கம் மௌனம் காக்குதுன்னு ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை இந்த அறிக்கை நமக்கு முன்வைக்குது. இதே மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.